வணக்கம் நண்பர்களே. கடைகளை உடைய சரித்திரம் சேனலுக்கு உங்களே வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நியூ வாட்டர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்றதுங்க பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கடைசி லிஸ்ட் தான் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க எப்படி டவுன்லோட் பண்றது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் Chrome ஓபன் பண்ணிக்கங்க. அதில் மேலே பாருங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் TN எலெக்ஷன் கமிஷன் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு இது ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க கீழே www.election.tn.government.in இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அப்புறம் இதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் தலைமை தேர்வு அதிகாரி தமிழ்நாடு மெயின் நியூஸ் பேஜ். இதில் கீழே பாருங்க ஓவர் சர்வீஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குமாங்க. எலெக்ஷன் சம்மரி ரிவிஷன் 2025 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள அப்புறம் இது ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க ஃபைனல் பப்ளிஷன் ஆஃப் எலக்ட்ரோவல் ரூல் 2025 இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் என்ன விஷயம் பார்க்கலாங்க. வாக்காளர் பட்டியலில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தொகுதி பார்த்து இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் வைக்கிறாங்க. உங்களுடைய மாவட்டம் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. நான் என்னுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதுவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சட்டமன்ற தொகுதி என்ன கேட்குறாங்க. உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கணும்னு கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே வரிசை எண், வாக்குச்சாவடி பரப்பு, நெக்ஸ்ட் தொகுதி பெயரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வாக்குச்சாவடி நீ எங்கே ஓட்டு போடுறீங்களோ அந்த இடத்துக்கு பேர் கொடுத்துருப்பாங்க, என்ன ஊரும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவோ அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கங்க. அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். வெரிஃபிகேஷன் கோட் கேட்கும். அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க சமர்ப்பிக்கணும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க ஓப்பன் இருக்கும், அதை கொடுங்க. அது கொடுத்த பிறகு உங்கள் ஓட்டருடைய உங்கள் ஊருடைய ஓட்டர் லிஸ்ட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் உங்களுடைய டோர் நம்பர் யூஸ் பண்ணி அதை உங்கள் பேரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.